ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தீபக் அவர்களுடைய ஒரு புண்ணியத்தால் ரஞ்சித் அவர்கள் வந்து கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தீபக் தான் கேப்டன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்காக அவர் விளையாண்டுருந்தாருன்னா கண்டிப்பாக ரஞ்சித் தான் தூக்கி சாப்பிட்ருக்கலாம். தீபக் தான் கிளியர் ஸ்காட் ஒரு வின்னர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் தான் கேப்டன். ஸோ அதை மீறி ரஞ்சித் அவர்களையும் சும்மா சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் ஃபைட் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேப்டன்சி டாஸ்க் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான். ஸோ 3 பேரல் இருக்குது. அந்த 4 பேரல்லையும் தண்ணி மாதிரி போட்டு உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து சோப்பு தண்ணி மாதிரி இருக்குது, நாட் லைக் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அந்த தண்ணியை போட்டு வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படியே வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வார்ம் அப் எடுத்துகிட்டு ரஞ்சித்லாம் வந்து ரெடியாக இருக்காப்புல. ஸோ என்னடா எவாண்டா அடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது டபால் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆஜராகிறார் உள்ள. ஆனால் வேறு லெவல் பிளே. என்ன அப்படின்னா அடித்து நொறுக்கிறாரு, பவித்ராதையும் மஞ்சரையும் அடித்து நொறுக்கிட்டு சாமி ஆடு சாமி நீ அப்படின்றாரு. அடித்து உடனே திருப்பி வந்து பார்த்தா சாமிக்கு அதுக்குள்ளேயும் சரி நம்ம 2 பேர் ஆடினா கொஞ்சம் குரூப்பிசம் ட்ராயின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி போய் ஒன்றை பிடிங்கி விடுறாரு. அதை பார்த்து மஞ்சரி சும்மா இருப்பாங்களா, அவனை புடுங்கடா இன்னும் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பிடிங்கி விட்டாங்க. ஆட பாவிகளா டே, இதுக்கு நீ முதல்லே பிடிங்கிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ரஞ்சித் இருந்தார். அப்புறம் எல்லாம் போய் அங்கங்கே பிடிங்கி விட்டவொடனே ரஞ்சித் மட்டும் தான் கம்மியாக பிடிங்கிருந்தாங்க. அப்படி இருந்தும் நிறையா ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து வெளியே போயிட்டே இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரஞ்சித் ஒரு பக்கம் முட்டு கொடுக்க, ஒரு பக்கம் தீபக்கு, ஒரு பக்கம் மஞ்சரி, ஒரு பக்கம் பவித்ரா. ஸோ பவித்ரா நிஜமாகவே ரொம்ப பாவம். ஆக்சுவலாக அவங்களும் அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா விளையாண்டுருப்பாங்க. பட் இது கேம், நம்ம யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணலாம், நம்ம யாருக்குனாலும் குரூப் ஆடலாம். அந்த குரூப்பிசம் கேங்கிசம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பேச முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு கேப்டனாக இருக்க முடியலன்னா வேறு யாராவது கேப்டன் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் அவங்களுக்காக தான் ஆடணும். தீபக் எல்லாத்தையும் முடிஞ்சு விட்டுருக்கலாம். இப்போ எப்படி வந்து ரஞ்சித்துக்கு வந்து 2 தான் முடுங்கினாரோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு 4-5 பிடிங்கி போட்டிருந்தாருன்னா கேம் இன்னும் பேலன்ஸ்டாக இருக்கும் யாருங்கிறது. ஆனால் ரஞ்சித் வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தாருங்க, அது வந்து பாராட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கேம் போச்சு. ஸோ 40 மினிட்ஸும் வந்து அவர் அதை ஹோல்டு பண்ணி அதை வந்து ரிட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே தீபக்லாம் வாயில் முட்டு கொடுத்து, ஏன்னா தீபக் விட்டு கொடுத்தா அப்பயே விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அதையும் விட்டு கொடுக்கல. அவர் கடைசி வரைக்கும் நின்னார். ஸோ இன்றப்ப மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூவ் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாயிலேயே வந்து தண்ணியை குடிக்கிற மாதிரிலாம் தீபக் பண்ணிகிட்டு இருக்காரு, நகர்த்துறாரு. என்னடா அது டெவில் மாதிரி இருக்காரு தீபக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, அது ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்குது. அடுத்து கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா வேற லெவலில் ஒரு பஞ்சாயத்து. அதாவது மஞ்சள் என்ன பண்ணிட்டாங்க கடைசியாக, வாடா இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், என்னை வந்து அடிக்கிறீங்களா கேப்டன் ஆகிறதுக்கு, எவனும் ஆகக்கூடாது. ரஞ்சித் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ரஞ்சித் அடி, அடுத்து பவித்ரா அடி, அடுத்து தீபக்கை தள்ளி விடு, எல்லாத்தையும் தள்ளி விடு, எவனும் இருக்கக்கூடாது, நான் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து அடித்து திருப்பி தீபக் வந்து உள்ளே புகுந்து ரஞ்சித் உள்ளே புகுந்து அடித்து தூக்கி போட்டு கடைசி ரஞ்சித் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேன் இருந்துச்சு, மிச்சம் எல்லா கேனையும் சாச்சிட்டாங்க. தீபக்குடைய கிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. உவா அப்படின்ற மாதிரி மஞ்சள் இதுக்கு மஞ்சள் வந்து நீயா கிக் பண்ணுற டே ஐயோ அப்படின்ற மாதிரி அதை ஒரு தள்ளு. ஸோ எல்லாம் கீழே விழுந்து புரண்டு எந்திரிச்சு கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ மைக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் தண்ணி போனதுனால மைக்கு வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க ஸ்டோர் ரூமில். பக்கத்தில் மைக்குக்கு பக்கத்தில் யாராவது நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் பக்கத்தில் நிற்கணுமோ அவங்களாம் நின்றுட்டாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் ஜாலியாக நின்றுட்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக ரஞ்சித் வந்து கேப்டன் ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடப்பாவிகளா டாய் என்ன ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக சண்டை போட்டால் கண்ணுங்களா செல்லுங்களா என் தெய்வங்களா கடவுளே நல்லா இருக்கியாயா, நல்லா சாப்பிட்டீங்களாமா, தூங்குனீங்களாமா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஃபன் வந்து பண்ண தான் போகிறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, கம்மிங் பேக் டு எவிக்ஷன். ஸோ எவிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் ஃப்ரைடே சாங்கை பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் எவிக்டட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அது எதனால் இந்த ஓட்டிங்கும் அவங்கள தான் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக ஓட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக்கே பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ ஓட்டிங் போகலாமா? ஸோ முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கான லீடிங்க, 1,94,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் அன்அஃபிஷியல்லே. அஃபிஷியலில் 4 லட்சம் வாக்கு தாண்டி போயிட்டுருக்குன்றாங்க. அந்த மாதிரி சும்மா வெயித்தனமாக வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் வாக்கு கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சௌந்தர்யா அடுத்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக முத்துக்குமரனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் ஜாக்லின் இருக்காங்க அன்அஃபிஷியலில். பட் அஃபிஷியல் எனக்கு கிடைத்த தகவலின்படி ராணுவ தான் 3வது இடத்துல இருக்கார், 4வது தான் ஜாக்லின், 5வது பவித்ரா ஜனனி. இதுதான் வந்து பாயிண்ட். சரியா, பவித்ரா ஜனனி இங்கேயும் 5வது தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ராணுவுக்கும் பவித்ரா ஜனனிக்கும் ஒரு 14,000 வித்தியாசம் இருக்குது.
அடுத்த இடத்தில் மஞ்சரி. ஸோ மஞ்சரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ளே வந்து சும்மா நான் தாண்டா என்னாலும் பண்ணுங்கடா, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஆட வந்திருக்கேன் மௌனே, அவனுக்கு சொம்புத்துக்கு வரல, வரியா சண்டை போடுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அடிச்சது அவங்க தான் அப்படிங்கிறது தான். ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு தான் ஏற்கனவே என்எஃப்பி இருக்கே அப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெஃப்ரியும் என்எஃப்பி இருந்துச்சு, அவன் கேப்டன்ஷிப் ஆடினார்ல, கேப்டன்ஷிப்பு அதை நம்ம ஆடணும். இந்த வீடு நமக்காக தான் பண்ணியிருக்கோம், விட்டு கொடுக்குறதுக்கோ எந்த ஈர வெங்காயத்துக்கு வரல. அந்த வகையில் மஞ்சரி கரெக்டு தான் விளையாடுனது, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மஞ்சரி அடுத்த இடத்துல. அடுத்து வந்து சத்யா, ரஞ்சித். ஸோ இவங்களாம் வந்து அடுத்தடுத்து வராங்க. ரஞ்சித் கேப்டனாக இருக்கனால அடுத்த வாரம் சேவ், இந்த வாரம் கண்டிப்பாக சேவ் ஆயிடுவார். ஸோ ரயான் தான் ரொம்ப கம்மியாக இருக்கார், 38,000 ஓட்டு தான், 37,000 ஓட்டு தான் இருக்குது. அடுத்து தர்ஷிகா 33,000 ஓட்டு. ஸோ இருக்கிறதே ரொம்ப குறை வந்து பார்த்திங்கன்னா 32 ஆனந்தி, 24,000 வந்து சாச்சனா. ஸோ ஆனந்தியும் சாச்சனா தான் வெளியேறுவதற்கு கரெக்டான ஆள் டபுள் எவிக்ஷனாக இருந்தால். டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இன்னும் ஒரு சோர்ஸ் நான் கேட்டிருக்கேன், இன்னும் வரல, இப்போதைக்கு சிங்கிள் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா காலைல மார்னிங் சாங் படி காதல் பிசாசு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காதல் பிசாசு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குட்டி பிசாசுன்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாச்சனா, குட்டி பிசாசே அந்த பாட்டு போட்டிருந்தாங்கன்னா. பட் காதல் பிசாசேன்னு போட்டதுனால தர்ஷிகா என்னமா டீகோட் பண்ணுறாயா அப்படின்ற மாதிரி தெரியுதுல. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது தர்ஷிகா தான் அப்படிங்கிறதை ஆணித்தரமாக விஜய் டிவி அறிவிக்கிறது. ஆனால் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறதை நைட் நம்ம போடுவோம்ல ஓட்டிங் வீடியோ ப்ளஸ் எபிசோட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? சரி, இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஆனால் சாச்சனா நீங்கள் பார்த்தீங்களா, இன்றைக்கி விஜய் சேதுபதி அப்பா என்னை வந்து காப்பாற்றினாரு, அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பயங்கரமான பில்டப்பு. அவருக்கு நன்றி சொன்னாங்க சாச்சனா. ஸோ பேக் வாங்கி கொடுத்துருக்காரு, மகாராஜா படத்துக்கு வாய்ப்பு, ப்ளஸ் அவர் கூட ரொம்ப க்ளோஸு. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சு விடணும்னு நினைப்பாரு. ஸோ அதனால் எவிக்ஷன் அப்படிங்கிறது சாச்சனாவை நீங்கள் தூக்கிடுங்க. ஸோ எவிக்ஷன் 3 பேருக்குள்ளே தான் நடக்கும், டபுள் எவிக்ஷன்னாலும். ஆனந்தி, ரயானு மற்றும் சாச்சனா. சாச்சனான்றது தர்ஷிகா, சரியா? இதில் சிங்கிள் எவிக்ஷன்னா கண்டிப்பாக அது தர்ஷிகா தவிர வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து மஞ்சரி, அடுத்த நாமினேஷன் 3 பாஸ் எடுத்துட்டாங்க, அவங்களும் தப்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்களுக்கும் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பவித்ரா ஜனனிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஓட்டிங்கில். ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாரம். ஏஞ்சல்ஸாகவும் சரி, டாஸ்க் அந்த டெவிலாகவும் சரி, ஓரளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டினாங்க அப்படிங்கிறத. பட் ஏஞ்சல்ஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி தீபக் அவர்கள் நம்ம கேட்டு தான் ஆகணும், அவருடைய ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னு அடுத்து வந்தால் தான் தெரியும். ஏன்னா அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, கீப் ஆன் ஹிஸ் கேம் இஸ் இம்ப்ரூவிங் எ லாட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கெல்லாம் வந்து உள்ளே வந்தார்னா வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ டாப் 5க்குள்ளே தீபக் வந்து உள்ளே வருவார் அப்படின்றது தான். ஏன்னா இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து பயன்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் வேறு லெவல். அடுத்து டாப்பில் போட்டி 3 பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு, சௌந்தர்யா, முத்துக்குமரன் மற்றும் ராணவ். இவங்க ஓட்ஸ் தான் கொஞ்சம் சாலிடாக இருக்குது. நான் ஏன் ஜாக்லினோட ராணவ் சொல்கிறேன்னா, ராணவ் இப்போ தான் டெவலப் ஆகிறான். மொதல் வாரம் ஒன்றுமே இல்லாமல் தான், 2வது வாரம் கொஞ்சம் ஓட்டு இருக்குது, 3வது வாரம் இப்போ லைட்டர் ஓட்டு இருக்குது. கொஞ்சம் அடுத்த வாரம் ஏதாவது வந்து ஒரு நடந்துச்சு அப்படின்னா மேபி முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முத்துக்குமரனுக்கு 2 டேஞ்சர் தான். பட் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவன் கேமை நீங்கள் உடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஹோப், ரொம்ப டஃப்பாக போகணும்ல ஃபைட்டு, ரொம்ப ஈஸியாக முத்துக்குமரன் கொடுத்துட முடியாதுல்ல. அப்படி நீங்கள் பட்சத்தில் கொண்டு வந்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் நம்ம ராணவ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஜாக்லின் இந்த 2 வாரமாக கேம் போயிடுச்சு, அடுத்து மீட் வந்தாங்கன்னா மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம், சரியா? இப்போதைக்கு அனாலிசிஸ் இதுதான். ஸோ சிங்கிள் எவிக்ஷன், தர்ஷிகா இஸ் பீயிங் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.